Hello crypto partners, welcome to crypto Tamil assistance YouTube channel. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, லைக் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோவில் சொல்கிற விஷயங்களை சரியாக அவதானிச்சுக்கொள்ளுங்க. அதோட எங்கள் டெலிகிராம் சேனலையும் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். tapswap mining சொல்லப்படுற மைனிங்கோட நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அது இன்றைக்கு நேட்லாம் இப்படி வந்திருக்கும். இந்த அப்ளிகேஷன் இஸ் கரண்ட்லி ஓவர்லோடட், தேங்க் யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். எதற்காக இப்படி வரும்னு சொல்லி அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது சில அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்குது, அவங்களுடைய ஆப்பை அந்த மைனிங் ப்ரோசஸை அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்குது. அதுக்காக அவங்க ஒரு அண்டர் மெயின்டெனன்ஸுக்கு போகிறாங்க. சில பேருக்கு நார்மலாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும். எனக்கு இன்றைக்கு 2-3 தடவை இப்படி வந்தது. இப்போ ஓகே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். போயிட்டு மைண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எப்போ எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ எல்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. இது அடுத்ததாக நெக்ஸ்ட்டாக டொன்கோயினுக்கு அடுத்த வித்ட்ராவல் தரப்போகிறதாக வெயிட்டிங்கில் இருக்கிற ஒரு மைனிங் பார்த்துக்கொள்ளுங்க. அதோட இந்த அத்தேன் மைனிங்லேருந்து ஒரு சேடான நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இந்த P2P ட்ரேடர்ஸுக்கு நாங்கள் நார்மலாக P2P பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு சேடான நியூஸ் வந்திருக்கு. அதோட இந்த onchain சொல்லப்போகிற ஏர்ட்ராப்பை நாங்கள் அட்டென்ட் பண்ணி நேற்று லிஸ்ட் ஆகிட்டு சென்ட்ரலைஸ் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகி அதில் கிளைம் பண்ணுற ப்ரொசஸ்லாம் போய்க்கொண்டு இருந்தது. அதோடைய கண்ட்ராக்டர்ஸ் நாங்கள் OKX எக்ஸ்சேஞ்சில் எப்படி ஆட் பண்ண போகிறோம், ஆட் பண்ணி அந்த இதோட ப்ரைஸை நாங்கள் எப்படி ட்ராக் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரைட், வீடியோக்குள்ளே போவோம். அத்தேனோட அப்டேட் என்ன? அத்தேன் கம்யூனிட்டி இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் அத்தேன். We would like to announce an important change starting from June 1, 2024. ஜூன் மாதம் 2024 ஆண்டிலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வரப்போது. அதாவது இந்த P2P ட்ரேடர்ஸுக்காக P2P நாங்கள் ஷேர் பண்ணி நாங்கள் செல் பண்ணி கொண்டிருக்கிறார்களுக்காக நீங்கள் ஜூன் மாதம் 1 இந்த P2P இதில் நீங்கள் செய்யணுமா இருந்தால் நீங்கள் ஆக குறைந்தது 3 டைமண்ட் பேக்கேஜஸ் வேண்டணும்னு சொல்லி பை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டைமண்ட் பேக்கேஜஸ்லாம் நாங்கள் USDT பே பண்ணி வேண்டியது. நான்லாம் இன்னும் பே பண்ணி ஒரு பேக்கேஜ் கூட அவங்கள்ட்ட வேண்டியல. நான் ரெகுலர் யூசர்ஸ். ஆனால் ரெகுலர் யூசர்ஸ் நீங்கள் அது நார்மலாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கலாம். நீங்கள் P2P ட்ரேடிங் பண்ண முடியாது ஜூன் மாதம் 1 பிறகு. நீங்கள் அந்த டைமண்ட் பேக்கேஜ் 3 டைமண்ட் பேக்கேஜ் வேண்டாமல் நீங்கள் பண்ண இயலாது. ஆனால் உங்களுடைய இது நார்மலாக ஒர்க் ஆகிட்டு மைனிங் ப்ராசஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இந்த ATH கோயின் லிஸ்ட் ஆக வரைக்கும் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் அல்லது சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக வரைக்கும் நீங்கள் எந்த ப்ராசஸுமே பண்ண இயலாது. நீங்கள் மைனிங்கு ஓகேயாக இருக்கும், நீங்கள் P2P பண்ணல, அது P2Pயில் எதுவும் லிக்விடிட்டி ஆட் பண்ணலான்னு சொல்லி அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சில பேர் ஸ்கேம்னு சொல்கிறாங்க, ஆனால் ATS தரப்புன்னு சொல்கிறாங்க என்னென்னா இந்த ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, கனவே இந்த P2Pயை ஸ்டாப் பண்ணுறதுக்காக, P2Pயை கொஞ்சம் நாளைக்கு குறைப்போம்ன்றதுக்காக தான் அவங்க இந்த ப்ரொசஸ் செய்கிறதாக அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதிகமானவர்கள் ஜூன் மாதம் 1 வரைக்கும் டைம் இருக்குது. ஜூன் மாதம் 1 வரைக்கும் எங்களோட டார்கெட் மிஸ் ஆகிடும், எங்களோட மைனிங் வேஸ்ட்டாக நினைக்கிறார்கள். நீங்கள் இப்போயே நீங்கள் P2Pக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் என்னுடைய இதைப்படி நான் இதில் எனக்கு கொஞ்சம் இந்த ப்ராஜெக்ட்டில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறபடியால் நான் இதை விட்டுட்டேன். இந்த நியூஸ் வந்த பிறகு பாருங்கள், P2P ட்ரேடிங்கில் அதோட ப்ரைஸை பாருங்கள், 0.071 USDT அளவு ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. நான் கடைசியாக P2P பண்ண நேரம் 0.04 அளவில் ட்ரேட் ஆகி கொண்டு இப்போ 0.03 அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வருங்காலத்தில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். ஸோ நான் என்ன இருக்கிற கோயின்ஸ் நான் ஹோல்டு பண்ண போகிறேன். நான் ரெகுலராக மைண்ட் பண்ணி கொண்டு ரெகுலர் கஸ்டமர் எந்த ஒரு பேக்கேஜுமே நான் பை பண்ண போகிறது. சில நேரங்களில் அவங்க வித்ட்ராவல் வாரத்தில் நீங்கள் கட்டாயம் பை பண்ணியிருக்கணும்னு சொல்லலாம். பார்ப்போம். எனக்கு இப்போதைக்கு நான் P2P ட்ரேடிங் பண்ணுற விஷயம் இல்லை. நான் நார்மலாக மைண்ட் பண்ணிட்டு இருக்க போகிறோம். வர கன்வர்ஷன் வரும். இந்த ATH கோயினை ஜெம்ஸை ஒவ்வொரு மாதம் 80 கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது லைனாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. லைனாக நான் வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு வழி அதை மெட்டாமாஸ்க்கு அனுப்பிட்டேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை கூட பொறுப்பில் விடுறேன். P2P பண்ணுறதும் பண்ணாதும், ஹோல்ட் பண்ணாதும் உங்களோட விருப்பம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதை பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. என்னுடைய இதுபடி நான் இதை ஹோல்டு பண்ண போகிறேன். இன்னும் 5 நாளில் ஹாவிங் நடக்க போகுது. ஹாவிங் நடந்த பிறகு தரப்புற கோயின்ஸை இன்னும் குறைச்சிட்டு வருவாங்க. ரைட், onchainக்கு வருவோம். onchainனை பாருங்கள், நேற்று இரவு 11:30 ஸ்ரீலங்கா இந்தியன் டைமுக்கு 11:30 லிஸ்ட் ஆகிட்டு ட்ரேடிங் நடந்து கொண்டிருக்குது. அந்த கண்ட்ராக்டர்ஸ் ஒஃபிஷியல் கண்ட்ராக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. நாங்கள் இந்த ஒஃபிஷியல் கண்ட்ராக்டர்ஸை நாங்கள் OKX வாலெட்டில் எப்படி நாங்கள் ஆட் பண்ணி அதை நாங்கள் எப்படி ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ரேடிங் நடந்து கொண்டிருக்கு நாங்கள் ட்ராக் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அந்த இதை நாங்கள் காப்பி பண்ணிக்கொள்வோம். அதை அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் OKX வாங்க. OKX இல்லாதவர்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. OKX எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த 2 ஆப்ஷன் கேட்கும். எக்ஸ்சேஞ்ச் வாலெட், நாங்கள் வாலெட்டுக்குள்ளே தான் போகணும். வாலெட்டுக்குள்ளே வந்தாச்சு. வாலெட்டுக்குள்ளே வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் சர்ச் பண்ணி இந்த டோக்கனை கண்டுபிடிக்கலாது, நீங்கள் தான்ற வரல ஆட் பண்ணணும். ஸோ இதில் நான் ஒவ்வொரு டோக்கன்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு டோக்கன் 229 டோக்கன் நான் கிளைம் பண்ணியிருக்கேன். டெய்லி கிளைம் பண்ணுறேன். இதில் மேனேஜ் கிரிப்டோன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. மேனேஜ் கிரிப்டோ கிளிக் பண்ணி மேலே சர்ச் கிரிப்டோ சிம்பிள் கண்ட்ராக்ட் அட்ரஸ் சம்திங் இருக்குது. அதில் நீங்கள் சர்ச் பண்ணியும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த கஸ்டம் கிரிப்டோன்றது தானே, அதை கிளிக் பண்ணி வாங்க. கிளிக் பண்ணி வந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு பிட்காயின் முதலாவது நெட்வொர்க் பிட்காயின் காட்டும். நீங்கள் இந்த பிட்காயினை பேஸ் நெட்வொர்க்காக மாற்றணும். இந்த onchain வந்துருக்கிறது பேஸ் நெட்வொர்க்கில். ஸோ நான் அதை கிளிக் பண்ணி பிட்காயினை கிளிக் பண்ணி BASC பேஸ்ன்னு நான் சர்ச் பண்ணோன்னே வருது. அதை கிளிக் பண்ணுறேன். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கண்ட்ராக்ட் அட்ரஸை இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். நான் காப்பி பண்ணிட்டு அந்த கண்ட்ராக்ட் அட்ரஸை பேஸ்ட் பண்ணி போட்டு கீழே சிம்பிள் இருக்கிற இடத்துல இந்த கர்சரை விட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுறேன். onchain 8000 டெசிமல் பாயிண்ட் 18ன்னு சொல்லி 8000. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தனா இருந்தால் என்னோட இது
அந்த லிஸ்ட்டில் டோக்கன் லிஸ்ட்டில் அட் ஆகிடும். ஸோ நாங்கள் அட் ஆன டோக்கனை நாங்கள் எப்படின்னு சொல்லி நாங்கள் அதை பார்க்க போகிறோம். செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், என் ஒன்செயின் என்னுடைய இதில் அட் ஆகிட்டு. ஸோ நான் பெக் பண்ணி என்னுடைய டேஷ்போர்டுக்கு வந்தாலும் அந்த ஒன்செயின் இருக்கும். ஒன்செயின் இப்படி மைனஸ் காட்டிட்டு இருந்தால் உங்களுக்கு அட் ஆகிடுன்னு அர்த்தம். ப்ளஸ் காட்டினாக இருந்தால் நீங்கள் அட் பண்ண வேணும்னு அர்த்தம். ரைட், பாருங்கள், ஒன்செயின் எனக்கு அட் ஆகிட்டு. ரைட், ஒரு விஷயம் என்னென்னா ஒன்செயின் ப்ரைஸை பார்த்துக்கொள்ளுங்க. என்ன மாதிரி ட்ரேட் ஆகி கொண்டு 0.1635 இதில் ட்ரேட் ஆகிக்கொண்டு அதோட 0.34 அளவும் அது ட்ரேடிங் நடந்திருக்கு. ஸோ ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள், எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோயின்ஸ் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட அளவான நார்மலான ரேஷியோவில் அவங்க கன்வெர்ட் பண்ணால் கூட 100 கோயின்ஸுக்கு ஒரு செயின் எங்களுக்கு மாதிரி கன்வெர்ட் ரேஷியோவில் வந்தால் கூட எங்களுக்கு லாபம் தான், ப்ராஃபிட் தான். ஸோ இன்னும் மைனிங் ப்ராசஸ் ஒர்க்கிங்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ மைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஜூன் மாதம் 1 அளவு எண்ட் ஆகிறதாக ஒரு அன்அஃபிஷியலான நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஜூன் மாதம் 1 எங்களுக்கு கிளைம் பண்ணுற ப்ராசஸும் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வெரிஃபிகேஷன் சில பேர் பண்ணியிருக்கிறீங்க, ஓகேஎக்ஸை கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஆனால் நான் இன்னும் கனெக்ட் பண்ணலை. இந்த ஆப்புக்குள்ளே போய் நான் போன மாதிரி இருந்தால், அந்த மைனிங் ப்ராசஸில் போன மாதிரி இருந்தால் லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. லோடிங் யூஸ் இன்ஃபோன் வருது, சில நேரத்தில் ஒத்தென்டிகேஷன் சொல்லி வருது. இது ஃபுல்லாகி அந்த செயின்ஸ்லாம் ஃபுல்லாகி எங்களுக்கு சில நேரத்தில் திடீர்னு எங்களுக்கு மைனிங் ப்ராசஸும் ஓகே அந்த செயின்லாம் வர மாதிரி இருக்குது. அப்படி இருந்தால் செயினுங்களை கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதை டேப் பண்ணி செயினை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த அப்டேட்ஸ் வர நேரத்தில் நாங்கள் இந்த எல்லா பிரச்சனையும் அவங்க சரி செய்து ஓகேஎக்ஸோடு அவங்க கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சு எங்களுக்கு வித்ட்ரா தரதுக்கு அவங்க ரெடி பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புவோம். ஸோ கீப் மைனிங். இந்த மைனிங் மட்டும் இல்லை, பட் எந்த மைனிங்கையும் ஒர்க் பண்ணி கொண்டு வாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பை. தேங்க்யூ.